மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 or 3 days பிஃபோர் நம்மளுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் மேல ஒரு லாயர் செருப்பு வீசிட்டார். செருப்பு வீசினோன்னா நல்ல வேலை அவருக்கு மேலே படாமல் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் சம்மந்தப்பட்ட நபரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவரை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க, பாதுகாப்பு பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம், அவரை காப்பாற்றுறது நல்ல விஷயம்தான். அவர் ஆனால் அரெஸ்ட் பண்ணப்பட்டவர் மறுநாள் வெளியே வந்துட்டார். அவருடைய சொன்ன கருத்து, நான் இதில் எந்த விதமான எனக்கு வருத்தமும் கிடையாது எனக்கு அப்படின்ட்டார் அவர். உடனே இங்கே இருக்கக்கூடிய அதர் பொலிட்டிக்கல் லீடர் சில பேருமே அவர் மேலே அவருக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்தாங்க. நம்மளுடைய பாரத பிரதமர் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு முக்கியமான பவர் இருக்குது, அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அதாவது பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, உச்சநீதிமன்றம், நீதிபதி, இவங்க 3 பேர் ஒரு ட்ரையாங்கிள். இவர் தப்பு பண்ணால் அவர் தப்பு பண்ணால் இவர். அதாவது இவர் தப்பு பண்ணால் பிரைம் மினிஸ்டர் தப்பு பண்ணால் ஜனாதிபதி கேட்கணும், ஜனாதிபதி தப்பு பண்ணால் சுப்ரீம் கோர்ட் கேட்கணும், சுப்ரீம் கோர்ட் தப்பு பண்ணால் ஜனாதிபதி கேட்பார். ஆனால் ஜனாதிபதியை நீங்கள் கேள்வியை கேட்க முடியாது. அதான் அரசியலமைப்பு சட்டம். நான் நிர்வாகம் பிரைம் மினிஸ்டர் கையில் இருக்குது. அவர் கையெழுத்து போட்டால் தான் ஒரு மசோதா சட்டமாகும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்காக ஒரு மசோதா என்றைக்குமே சட்டமாகாது. அதில் அரசியல் கான்ஸ்டியூஷனே கிடையாது. அதை விடுங்க. இப்போ ஏன் செருப்பு வீசினாங்க அப்படின்னா, ஒரு வழக்கில் நீங்கள் போய் உங்கள் கடவுள்கிட்டே சொல்லுங்கள், விஷ்ணு பகவான்கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தெறிஞ்சு கொஞ்சம் கூட அவர் சீட்டுக்கு பொருத்தமில்லாத வார்த்தையை பேசிட்டார். நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் வகிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதவி பிரைம் மினிஸ்டர் பதவி. அந்த பதவியை வச்சு அவர் என்னென்னாலும் பேசலாம், என்னென்னாலும் செய்யலாம். அந்த அளவுக்கு வானளாவிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை விட அதிகமாக இருக்குது பிரைம் மினிஸ்டர். அதில் யாரும் மறுக்க முடியாது. இதுதான் உண்மை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும்தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுதான் பவர். ஒரு பிரைம் மினிஸ்டர் தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லலாம் நீங்கள், அவ்வளோதான். ஆனால் ஒரு சட்டம் பாஸ் பண்ணி வருதுன்னா நீங்கள் கையெழுத்து போட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கையெழுத்து போட்டோ நிப்பாட்ட முடியாது, சட்டத்தை நிப்பாட்ட முடியாது. கையெழுத்து போட்டு சட்டம் ஒரு மசோதா சட்டம் ஆகிறதுக்கு அதிகாரம் ஜனாதிபதிக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போயிருக்குது. அந்த கேஸில் இவர் நீங்கள் போய் உங்கள் கடவுள்கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு எடுத்தெறிஞ்சு பேசிட்டார். அதில் ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. அவர் மேலே செருப்பு பேசுனது நான் கரெக்டுன்னு சொல்ல வரல. ஆனால் அவர் பேசுனது தப்பு. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை கண்டிப்பாக உண்டு. இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காச்சும் செருப்பு பேச அவர் மேலே ஒரு அட்டாக் நடக்க தான் செய்யும். இந்த மாதிரி பேசினா இதே வேற்று மதத்தை சார்ந்து ஏதாவது நீ ஒரு பேசியிருக்க முடியுமா அவர்னால? அவர் நம்மளுடைய தலைமை நீதிபதி இதை கொஞ்சம் உணரணும். அடுத்த மதத்தை பற்றி இந்த மாதிரி எடுத்தெறிஞ்சு அவரால் பேச முடியுமா? பேச தில் இருக்கு அவருக்கு ஃபஸ்ட்டு. அதனால் அதை அவர் புரிஞ்சுக்கணும். அவர் ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் என்பது ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஹி ஹேஸ் டு ரியலைஸ் ஹிம். அதனால் அவர் பேசுனது முழுக்க தப்பு. அதுக்காக அவர் செருப்பு பேசுனது ரைட்டுன்னு சொல்ல வரல. அவரை திருத்திக்கணும். அவர் என்ன பேசணும் அப்படிங்கிறத தன்னிலை மறந்து பேசக்கூடாது. அவர் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாகவே இருந்தாலும் ஹி ஹேஸ் டு ஒர்க் அண்டர் தி ரூல் ஆஃப் லா ஆர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அண்டர் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அவர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர் நடக்கணும். அரசியலமைப்புக்கு மீறி டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது நம்மள்கிட்ட அப்படிங்கிறதுக்காக நீ உங்கள் கடவுள்கிட்டே போய் சொல்லணும்னு சொல்ல முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவர் ஜனாதிபதியை நியமிக்கிற அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஜனாதிபதியை நியமனம் அதாவது பதவி பிரமாணம் செய்யக்கூடிய உரிமை மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு ப்ரிவிலேஜ் மட்டும்தான் இருக்குது. ஜனாதிபதியை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் அவர்கிட்ட கிடையாது. ஜனாதிபதி ஒரு நபரை லோக்சபா, ராஜ்யசபா எல்லாமே சேர்ந்து எலெக்ட் பண்ணுறாங்க. எலெக்ட் பண்ணதுக்கப்புறம்
அவர் ஜனாதிபதி வேட்பாளராக வந்து ஹி ஹாஸ் குவாலிஃபை ஆகிட்டார். ஜனாதிபதி ஆகிறது குவாலிஃபை ஆகிட்டார். வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டே ஆகணும். அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுனால யூ ஆர் நாட் மோர் தென் பிரசிடென்ட். யூ ஆர் அண்டர் தி பிரசிடென்ட். அது நீங்கள் ரியலைஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜை அரசியலமைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் பெரிய ஆள் கிடையாது. அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய வார்த்தைகளை வந்து கொஞ்சம் என்னங்க அவருடைய அரசியலமைப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருடைய வார்த்தைகளை வந்து புரிஞ்சு நடந்துக்கிட்டு அந்த பதவிக்கு உரிய பதவிக்கு உட்பட்டு அரசியலமைப்பு உட்பட்டு அவர் பேசணும்னு நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.